ரசிகர்கள் கொண்டாடிய சிற்பி. ஒப்பீட்டளவில் 80களை விட 90களில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி கோலோச்சிய இசையமைப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகம். அவர்களில் நல்ல பாடல்களை கொடுத்தாலும் தொடர்ந்து இசை வாய்ப்புகள் இன்றி போராடி ஜெயித்தவர் இசையமைப்பாளர் சிற்பி. குறுகிய ஆண்டுகளை சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக ஜொலித்தாலும் கூட ஹிட் பாடல்களை கொடுப்பதில் தொடர்ந்து முனைப்பு காட்டிய சிற்பியின் இசை பயணத்தை பற்றி பேசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பள்ளி நாட்களில் பாடல்களுக்காகவே திரைப்படங்களை அதிகமாக பார்ப்பது, படங்களை திரும்ப திரும்ப பார்த்து பின்னணி இசை தொகுப்புகளை ஆராய்ச்சி செய்வது என தன் மனம் முழுவதையும் இசையிலேயே செலவிட்டார் சிற்பி. பிறகு சென்னை வந்து பெரிய பாடகராக வேண்டும் என சுற்றித் திரிந்த சிற்பிக்கு ஒரு காலகட்டத்தில் பிரபல இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷின் அறிமுகம் கிடைத்தது. பிறகு இளையராஜாவிடம் உதவியாளராக இருந்த சக்திவேல் என்பவரிடம் முறையாக இசை பயின்றார் சிற்பி. அதன் பிறகு பின்னணி பாடகராகும் ஆசையை கைவிட்ட சிற்பி இசையமைப்பாளராகும் எண்ணத்தோடு நாராயணன் என்கின்ற தன்னுடைய பெயரை மாற்றி இளவரசன் என்கின்ற பெயரோடு வாய்ப்பு தேடி அலைந்தார். அந்த சமயத்தில் பிரபலமாக இருந்த இயக்குனர் மனோபாலா மூலமாக ரஜினிகாந்தின் ஊர்காவலன் படத்திற்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு சிற்பிக்கு கிடைத்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு கை நழுவி போகவே மீண்டும் மனோபாலா மூலமாகவே மறுவாய்ப்பு வந்தது. மனோபாலா இயக்கிய செண்பகத்தோட்டம் எனும் படத்தில் 1992ஆம் ஆண்டில் இசையமைப்பாளராக அறிமுகமானார். செண்பகத்தோட்டம் படம் வெளியான பொழுது தனது பெயரை இளவரசனில் இருந்து சிற்பி என்று மாற்றிக்கொண்டார். மனோபாலாவை தொடர்ந்து பிறகு வெகு நாட்களாக இயக்குனராக போராடி கொண்டிருந்த பொன்வண்ணனின் அன்னை வயல் படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றார் சிற்பி. செண்பகத்தோட்டம், அன்னை வயல் என 2 படங்களின் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு கவனம் பெற்றன. ஆனால் 2 படங்களுமே தோல்வியை தழுவியதால் அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்காக பல சிரமங்களை தாங்கினார் சிற்பி. 2 தோல்வி படங்களுக்கு பிறகு மீண்டும் வாய்ப்புகளுக்காக அலைந்து திரிந்த சிற்பிக்கு இயக்குனர் விக்ரமன் மூலம் அடுத்த பட வாய்ப்பு கிடைத்தது. பெரும் புள்ளி படத்தின் தோல்வியால் எப்படியாவது ஒரு வெற்றியை பதிவு செய்துவிட வேண்டும் என போராடி கொண்டிருந்த விக்ரமனும் சிற்பியும் இணைந்த பொழுது கோகுலம் படத்தின் பாடல்கள் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டன. செவ்வந்தி பூ எடுத்தேன் பாடல் சிற்பிக்கு முதல் பெரும் வெற்றி பாடலாக அமைந்தது. பி. சுசீலாவின் குரலுக்கு இடையே ஆங்காங்கே சன்னமாய் ஒலிக்கின்ற உன்னிமேனனின் குரல் பாடலுக்கு மேலும் அழகு சேர்த்தது. மனோ ஸ்வர்ணலதா குரலில் புது ரோஜா பூத்திருக்கு, சித்ரா குரலில் தெக்கே அடிக்குது காத்து என சிற்பியின் பாடல்கள் கோகுலம் படத்திற்கு இன்று வரை அடையாளமாக உள்ளன. கோகுலம் பாடல்களின் வெற்றியை தொடர்ந்து நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தின் பாடல்கள் முந்தைய பட பாடல்களை விட பெரிய வெற்றியை அடைந்தன. பூங்குயில் ராகமே, புதுமலர் வாசமே, ஏலேலங்கிளியே என தாலாட்டும் இசையே, ஏபார் அம்பிகா, ஆகாய கங்கையே, மானோடுது மயிலாடுது என படத்தின் எல்லா பாடல்களையும் சூப்பர் ஹிட் பாடல்களாக்கினார் சிற்பி. மொத்தத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் ஒரு மியூசிக்கல் ஹிட் ஆல்பமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. தமிழில் சில படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்த போதே தெலுங்கு சினிமா வாய்ப்புகளும் சிற்பிக்கு வர ஆரம்பித்தன. தெலுங்கு சினிமாவின் முன்னணி இயக்குனர் கோடி ராமகிருஷ்ணா தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் ஒரே நேரத்தில் இயக்கிய கேப்டன் படத்திற்காக இசையமைத்தார் சிற்பி. கேப்டன் படத்தில் இடம்பெற்ற கண்ணத்திலவை பாடல் ஹிட் பாடலாக மாறியது. அதைத் தொடர்ந்து சின்ன மேடம் படத்தில் இடம்பெற்ற முத்து முத்து பெண்ணுறுத்தி, மணிரத்னம் என்ற படத்தில் இடம்பெற்ற காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா போன்ற பாடல்கள் அந்த சமயத்தில் சிற்பியின் பேர் சொல்லுகின்ற பாடல்களாக அமைந்தன. குறிப்பாக முத்து முத்து பெண்ணுறுத்தி பாடல் கிட்டத்தட்ட பஞ்சாபி இசையின் சாராம்சத்தில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகும் பெரிய வாய்ப்புகள் ஏதும் இன்றி தவித்த சிற்பிக்கு நாட்டாமை பட வாய்ப்பு தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் மூலம் கிடைத்தது. ஆரம்பத்தில் சில புதிய இசையமைப்பாளர்களை சோதித்து பார்த்தார் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார். ஆனால் யாருடைய பாடல்களும் திருப்தி தராத நிலையில் அந்த வாய்ப்பு சிற்பிக்கு கிடைத்தது. நாட்டாமை படத்திற்காக சிற்பி இசையமைத்த முதல் பாடல் கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பாடல். மெட்டுக்கு ஏற்ப பாடலின் முதல் 2 வரிகளையும் சிற்பியே கூற அதற்கு பொருத்தமான வரிகளை எழுதி அசத்தினார் கவிஞர் வைரமுத்து. அதனைத் தொடர்ந்து சிற்பி உருவாக்கிய மீனா பொண்ணு, உறவுக்காரன், நாட்டாம பாதம் பட்டா என படத்தின் அனைத்து பாடல்களும் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும்
பட்டையை கிளப்பின. பாடல்கள் மட்டுமின்றி நாட்டாமை படத்தின் பின்னணி இசையிலும் தனி கவனம் செலுத்தி படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக நின்றார் சிற்பி. நாட்டாமை என்கின்ற பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றி படத்தை கொடுத்தாலும் அதற்கடுத்த பெரிய படங்கள் ஏதுமின்றி ஜமீன் கோட்டை போன்ற சிறிய பட்ஜெட் படங்களுக்கு மட்டுமே இசையமைத்து வந்தார் சிற்பி. அப்படியான சமயத்தில் தான் உள்ளத்தை அள்ளித்தா பட வாய்ப்பு சிற்பிக்கு கிடைத்தது. படப்பிடிப்புக்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் தான் பாடல்களை கம்போஸ் செய்ய ஆரம்பித்தார் சிற்பி. ஒரே நாளில் படத்தின் அனைத்து பாடல்களும் கம்போஸ் செய்யப்பட்டன. வேறு ஆண் குரல்களை தேடுவதற்கு நேரமின்றி அனைத்து பாடல்களிலும் பின்னணி பாடகர் மனோவின் குரலையே பயன்படுத்தினார் சிற்பி. படம் வெளியான பிறகு அதன் வெற்றி சற்றே தாமதமாக வெளிப்பட்டாலும் கூட பாடல்கள் ஆரம்பத்திலேயே வரவேற்பை பெற்றன. குறிப்பாக அழகிய லைலா பாடலை சூரசம்காரம் படத்தில் இடம்பெற்ற வேதாளம் வந்திருக்கு பாடலின் ஸ்டைலில் பாடச் சொன்னார் சிற்பி. ஹை பிச்சில் மனோ பாடிய அந்த பாடல் உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் அடையாள பாடலாக மாறிப்போனது. அழகிய லைலா பாடலை தவிர அடி அனார்கலி, ஐ லவ் யூ சொன்னாலே, மாமா நீ மாமா, சிட்டு சிட்டு சிட்டுக்குருவிக்கு என 5 பாடல்களையும் 5 ஸ்டைல்களில் உருவாக்கி ஹிட் கொடுத்தார். உள்ளத்தை அள்ளித்தார் பட பாடல்களின் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் மேட்டுக்குடி படத்தில் கார்த்திக் சுந்தர் சியுடன் இணைந்தார் சிற்பி. இசையமைப்பாளராவதற்கு முன்பே பக்தி பாடல்களுக்கு இசையமைத்து வந்த சிற்பி மேட்டுக்குடி படத்தில் சரவண பவா எனும் குரு மந்திரம் பாடலை பாடகர் மனோவை பாட வைத்தார். முருகனின் பெருமைகளை கூறுகின்ற குறிப்பிட்ட அந்த பாடல் சிற்பியின் ரசிகர்களால் கொண்டாடக்கூடிய பாடல். உள்ளத்தை அள்ளித்தா போலவே வெல்வெட்டா வெல்வெட்டா, அடி யாரது அங்கே என மேட்டுக்குடி ஆல்பமும் ஹிட் ஆல்பமாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக உள்ளத்தை அள்ளித்தா, மேட்டுக்குடி என 2 படங்களிலுமே இசையமைப்பாளர் சிற்பி கவிஞர் பழனி பாரதி கூட்டணி வெற்றி கூட்டணியாக கொண்டாடப்பட்டது. உள்ளத்தை அள்ளித்தா மற்றும் மேட்டுக்குடி என 2 பெரிய ஆல்பங்களின் வெற்றி முன்பு போல அல்லாமல் சிற்பிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தன. அவற்றில் சுந்தர புருஷன் திரைப்படம் முக்கியமானது. லிவிங்ஸ்டன் ஹீரோவாக நகைச்சுவையில் கலக்கிய சுந்தர புருஷன் திரைப்படத்தின் பாடல்களும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டன. குறிப்பாக கவிஞர் வைரமுத்து வரிகளில் சின்னக்குயில் சித்ரா பாடிய மருத அழகரோ பாடல் ஒரு வித்தியாசமான மெலடி பாடலாக கொண்டாடப்பட்டது. அதே ஆல்பத்தில் சிற்பிக்காக ஒரு பாடலை எழுதினார் இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா. அன்றைய தேதியில் லிவிங்ஸ்டனிடம் உதவி இயக்குனராக வேலை செய்த எஸ்.ஜே. சூர்யா சிற்பியின் மெட்டுக்கு வரிகள் எழுத செட்டப்ப மாத்தி கெட்டப்ப மாத்தி பாடல் ரசிக்கப்பட்டது. 80களில் இளையராஜா, கங்கையமரன், தேவா என பலர் மக்கள் நாயகன் ராமராஜனின் படங்களுக்கு இசையமைக்க 90களின் மத்தியில் அந்த வாய்ப்பு சிற்பிக்கு கிடைத்தது. ராமராஜன் இயக்கி நடித்து 1996ஆம் ஆண்டில் வெளியான அம்மன் கோயில் வாசலிலே திரைப்படத்தின் பாடல்கள் மக்கள் நாயகனின் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன. மலேசியா வாசுதேவன் குரலில் இடம்பெற்ற அம்மன் கோயில் வாசலிலே எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில் இடம்பெற்ற பொன்னூஞ்சல் ஆடுது, சித்ரா குரலில் இடம்பெற்ற வயசு பொண்ணுதான் இடம் வாழ கண்ணுதான் போன்ற பாடல்கள் கிராமத்து ரசிகர்களிடம் கொண்டாடப்பட்டன. அம்மன் கோயில் வாசலிலே படத்தை தொடர்ந்து ராமராஜனின் 25வது படமான விவசாயி மகன், நம்ம ஊரு ராசா என அடுத்தடுத்து மக்கள் நாயகனின் படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பை பெற்ற சிற்பி ராமராஜனுக்கு ஹிட் பாடல்களையே கொடுத்தார். 90களில் முன்னணி இசையமைப்பாளர்களாக உருவெடுத்த பலரும் விஜய், அஜித் படங்களில் தங்களுடைய திறமையை நிரூபிக்க தவறியதில்லை. அந்த வகையில் விஜய்க்கு செல்வா, அஜித்துக்கு ராசி என 2 படங்களிலுமே சிறப்பான பாடல்களை கொடுத்தார் சிற்பி. செல்வா படத்தில் விஜய்க்காக சிக்கன் கறி எனும் துள்ளலான மெட்டை கொடுத்த சிற்பி, ராசி படத்தில் அஜித்திற்காக தென்றல் தென்றல் வந்து மெலடி பாடலை கொடுத்தார். நாட்டாமை என்கின்ற மெகா ஹிட் பிளாக்பஸ்டர் படத்திற்கு இசையமைத்திருந்தாலும் கூட சிற்பிக்கு அதிக பட வாய்ப்புகள் வரத் தொடங்கியது சுந்தர் சி இயக்கிய உள்ளத்தை அள்ளித்தா படத்திற்கு பிறகுதான். மேட்டுக்குடி, உள்ளத்தை அள்ளித்தா என 2 ஹிட் படங்களுக்கு பிறகு சரத்குமார் நடித்த ஜானகிராமன் படம் மூலம் மீண்டும் சுந்தர் சியுடன் இணைந்தார் சிற்பி. ஜானகிராமன் படத்தில் இடம்பெற்ற பொட்டு மேல பொட்டு வச்சு,
அதனைத் தொடர்ந்து சுராஜ் இயக்கத்தில் வெளியான மூவேந்தர் படத்தில் இடம்பெற்ற நான் வானவில்லையே பார்த்தேன் போன்ற பாடல்கள் சரத்குமாரின் ஹிட் பாடல்கள் வரிசையில் இன்றும் முன்னிலை வகிக்கின்றன. எளிய கிராமத்து ரசிக நெஞ்சங்களை எளிதில் ஈர்க்கக்கூடியது சிற்பியின் இசை. சில பாடல்களை அவர் மேற்கத்திய இசையின் தாக்கத்தோடு உருவாக்கியிருந்தாலும் எளிமையான மெட்டு, சிக்கல் இல்லாத இடை இசை என அந்த பாடல்கள் என்றைக்குமே ரசிகர்களின் விருப்ப பாடலாக மாறிவிடுகின்றன. அந்த வகையில் பூச்சூடவா படத்தில் இடம்பெற்ற காதல் காதல், தேடினேன் வந்தது படத்தில் இடம்பெற்ற ஆல்ப்ஸ் மலை காற்று போன்ற பாடல்கள் என்றைக்கும் ரசிக்கக்கூடிய பாடல்கள். 90களின் மத்தியில் அதிகமான ஹிட் பாடல்களை கொடுக்க ஆரம்பித்த சிற்பி 2000களின் தொடக்கமும் சிறப்பாகவே அமைந்தது. மீண்டும் சுந்தர் சியுடன் கண்ணன் வருவான் படத்தில் இணைந்த சிற்பி காற்றுக்கு பூக்கள் சொந்தம் எனும் அற்புதமான மெலடி பாடலை வழங்கினார். நவரச நாயகன் கார்த்திக்கின் ரசிகர்களால் இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற இந்த பாடல் சிற்பிக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்தது. உனக்கென பிறந்தேனே, பூவும் காற்றும் சேரும் போது எங்கே அந்த வெண்ணிலா, அடி அனார்கலி என தொடர்ச்சியாக மெலடி பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த சிற்பிக்கு உன்னை நினைத்து திரைப்படம் தமிழ்நாடு அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வாங்கி கொடுத்தது. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீயல்லவா, சில் சில் சில்லல்லா, ஹாப்பி நியூ இயர் வந்ததே என உன்னை நினைத்து படத்தின் ஒட்டுமொத்த பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. தொடர்ச்சியாக 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து ஹிட் ஆல்பங்களை கொடுத்து வந்த சிற்பிக்கு 2006ஆம் ஆண்டு வெளியான கோடம்பாக்கம் படத்தில் இடம்பெற்ற ரகசியமானது காதல் பாடலுக்கு பிறகு அவ்வளவாக ஹிட் பாடல்கள் அமைய மறுத்தன. ஆனாலும் எந்த பெரிய படங்களுக்கும் இசையமைக்காமல் தனக்கு கிடைக்கின்ற படங்களில் தனது திறமையை நிரூபித்த சிற்பியின் பாடல்களை நினைவு கூர்ந்து ரசிப்பதற்கே இங்கு தனியான ரசிகர்கள் கூட்டம் உண்டு.